வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். நான் வந்து திருச்சி டிவிஷனில் சீனியர் சிசிடிசி, அதாவது லெவல் 5 கேட்டரில் ஆர்ஆர்பியில் என்டிபிசி லெவல் 5 அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஒர்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டீச்சர் மீன்ஸ் ஆப்டிடியூட் ட்ரெயினர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் தான் ஒரு பேர் போன ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்டி மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரலாக வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸும் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆஸ்பிரண்டாகவும் ஒரு டீச்சராகவும் சில விஷயங்களை ஒரு ஆஸ்பிரண்டாக நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல முடியும். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ வந்து இதை நீங்கள் மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு வழிமுறையாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எதில் பின்தங்கி இருந்தேனோ அதுலேருந்து எப்படி நான் ரிகவர் ஆனேன் அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் தெரியலாம். இதை வந்து வழிகாட்டு முறையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ளே வரும்போது என்னென்னலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் டிட்டர்மைண்டாக இருக்கணும். அதாவது நம்மளை நம்ம வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும். கவர்மெண்ட் எக்ஸாமுங்கிறது சாதாரணம் கிடையாது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்போது அதை நம்ம உள்ளே வரும்போதே இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு வந்துட்டு இது பண்ணது கரெக்டாக தப்பா இந்த மாதிரி யோசனையே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரும்போது எனக்கு வந்து 3 வருஷம் 2 வருஷம் விட்டுருங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வரணும். உங்கள் ஃபேமிலிட்டையும் நீங்கள் சொல்லிடணும். சரியா? அந்த 2 வருஷம் ஷுவராக அடிக்கலாம் நம்ம வேலையை. ஓகே. இப்போ நான் என்னை பற்றி சொல்லியிருந்தேன். நான் வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணேன். அதாவது சில பேர் இல்லை, நிறைய பேர் சொல்கிறது எனக்கு மேக்ஸு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது மேக்ஸே கிடையாதுப்பா. உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வருது. இப்போ எஸ்எஸ்சி லெவலில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் எடுத்துக்கிறது வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மேக்ஸு. சரியா? நிறைய நீங்கள் ப்ராப்பர்ட்டி படிக்கணும், ஃபார்முலாஸ் படிக்கணும். ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சோண்டு கேட்டகரி, கொஞ்சோண்டு கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்டிடியூட் தான். ஆப்டிடியூட் நான் மேக்ஸ்னே சொல்ல மாட்டேன். நான் எனக்கு கீழே படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் சொல்கிறது, இது வந்து கேல்குலேஷன் தான், மேக்ஸ் கிடையாது, மேக்ஸ் மாதிரி பார்க்காதீங்க, ஈஸியான ஒன்று தான், இப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்டையும் அதை தான் சொல்கிறேன். இது வந்து மேக்ஸ் கிடையாது. ஆப்டிடியூடுங்கிறது ஒரு கேல்குலேஷன். நம்ம மூளையை வச்சு யோசிக்கிறோமோ ஈஸியாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்கப்பா. நான் வந்து 12th வெறும் ஜஸ்ட் பாஸ் தான். சரியா? இதை விட்டுருங்களேன், இதை கூட விட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், நான் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதும்போது நான் வந்து ஃபெயில் ஆகிற சப்ஜெக்ட் வந்து ஆப்டிடியூடு தான். ஆனால் அதை நான் ஓவர் கம் பண்ணேன். உன்னையால் முடியும், நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு செல்ஃப் பிலீஃப் வேணும். ஓகேவா? நான் போட்டிருக்க இந்த செல்ஃப் பிலீஃப் வேறு, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? இதை இப்படி பார்க்காம இந்த மாதிரி பார்ப்போம். ஃபார்முலாவே வேண்டாம், ஆப்டிடியூடுக்கு எதுக்கு ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ஒரே மாதிரியே பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அது எதில் வரப்போகுது, பர்சன்டேஜ் ரேஷியோமாக தானே கேட்க போகிறாங்க, அப்படியே நம்ம பார்ப்போம், அந்த மாதிரியே நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அது மாதிரி தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்தேன். நானும் அப்படி தான் சம்ம போடுவேன். எல்லா சம்மும் எனக்கு ஆன்சரும் வரும். இதை வச்சு நான் ஒரு வேலையும் வாங்கிட்டேன். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து எந்த விஷயத்தோட போராடமோ அது கூட முட்டி மோத செய்யணும். எடுத்த உடனே நான் வந்து பண்ணுற அளவுக்கு நான் பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நான் வந்து பேங்க் எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன். அதுக்கடுத்து பேங்க் எக்ஸாமில் பாஸும் பண்ணேன், இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சதன் தமிழ்நாட்டில் வளர்ந்ததுடைய என்னமோ எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன், இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது. ஸோ அதனால் பேங்க் எக்ஸாமையும் க்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறையாக நான் கால் எடுத்து வச்சது ரயில்வேக்குள்ளே ஜேஇங்கிற எக்ஸாம். ஓகேவா? நான் குரூப் டி எக்ஸாம்லாம் ஃபஸ்ட்டு எழுதலை. ஜேஇன்ற எக்ஸாமில் தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். அதுலேயும் நம்ம நேரத்துக்கு என்னமோ எப்படி சொல்கிறது, அந்த டெக்னிக்கல் பேப்பர் பார்த்தீங்களா, அதில் நல்ல மார்க் வாங்கிட்டேன். 100க்கு 68 கொஸ்டின், நல்ல மார்க். ஓகேவா? ஆனால் என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 50 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் வரும். அந்த ஜிஎஸ்ல எல்லாமே தப்பாக போட்டு வச்சுட்டேன். எனக்கு நெகட்டிவ் எக்கச்சக்கமாக போயிடுச்சு. அப்போ யோசித்தேன், ஜிஎஸ் நமக்கு என்ன ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு அது கூட போராடினேன். அப்போ தான் இந்த கொரோனா அந்த டைமில் வேலைக்கும் போகாமல் படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஜிஎஸ் எக்கச்சக்கமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். ஓகேவா? அப்போது நான் ஜிஎஸ்லையும் கொஞ்சம் தேர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணது தான் ஜிஎஸ். நான் வந்து அதுக்கு என்னென்ன புக்ஸுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து நான் பண்ணது தான் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ். வரிசையாக சிபிடி 1க்கு எல்லா லெவலுக்குமான, அதாவது சிபிடி 2 எழுதணும்னா சிபிடி 1ல் ஹை ஸ்கோர் வாங்கினா தான்
எல்லா லெவலையும் எழுத முடியும். ஸோ லெவல் 5, லெவல் 6, லெவல் 4, லெவல் 3. நான் லெவல் 4 வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் கேட்கல. லெவல் 3, லெவல் 2 இந்த 4த்துக்குமான ஒரு காமனான எக்ஸாம் தான் சிபிடி 1. எல்லாத்துக்குமான கட் ஆஃபையும் நான் சிபிடி 1ல் கிளியர் பண்ணேன். சிபிடி 2லையும் எல்லா கட் ஆஃபையும் கிளியர் பண்ணேன். என்னோட ப்ராப்ளம் மெடிக்கல் கேட்டகரியில் ஒரு சில போஸ்ட்டுக்கு என்னால் போக முடியல. ஸோ ஃபைனலாக நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ லெவல் 1 பார்ப்போமே. அதுக்கெல்லாம் நான் படிக்கவே இல்லை. ஓகேவா? குரூப் டி எக்ஸாமில் நான் சுத்தமாக படிக்கல. ஆனால் எடுத்த மார்க் 100க்கு 90 பெர்சன்டைலில் நான் வெறும் 7 பேருக்கு கீழே தான் என்னுடைய பேட்ச்லேயே நான் வந்து மார்க் கம்மியாக எடுத்திருந்தேன். ஒன்றுமே நான் படிக்கலப்பா. இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அதில் வரக்கூடிய எல்லா ஹடில்ஸும் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுல அது ஒரு ஹடிலாகவே தெரியாது. அதான் உண்மை. அதாவது ஒரு கஷ்டன்ற மாதிரி நமக்கு தெரியாது நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி உழைப்ப போடும்போது. எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக நான் எழுதிட்டு வந்தேன். சும்மா ஜாலியாக போய் எழுதிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா என் பேட்சில் கிட்டத்தட்ட 9700 சம்திங் பேர். அது வந்து உங்களுக்கு முடிக்கும் போது தெரியும். அது நான் ஒரு 7வது ரேங்க்கு படிக்காமையே. ஸோ இப்போ வந்து என்னுடைய செல்ஃப் ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன். செல்ஃப் சக்ஸஸ் ஸ்டோரின்னு வைக்கிறதோட நான் போராடினதை நான் சொல்லிட்டேன்பா. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எந்த எக்ஸாம் ஆனாலும் இருந்துட்டு போகுது. உங்களை நீங்கள் நம்புங்க. நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவேன். உண்மையும் அதுதான்பா. என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்பாமல் செய்யும்போது அந்த விஷயம் வந்து எப்படி ஆயிரும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமை ஒரு மலை மாதிரி நினச்சிங்கன்னா, அந்த மலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் உங்களால் வெட்ட முடியுமா? வெட்டி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா? முடியாது. அதே ஒரு வாழை மரத்தை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக வெட்டிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு எக்ஸாமை வாழை மரமாக நம்புங்க. ஈஸியாக உங்களால் அதை பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம். என்னையால் இந்த வேலையை வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. அது எந்த எக்ஸாம் ஆனாலும் இருந்துட்டு போகுது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் தான் நான் படிக்க போகிறேன், அதாவது ஆர்ஆர்பின்னா ஆர்ஆர்பி தான் போக போகிறேன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, அந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிடைக்கிற இடத்துலலாம் கால் வைக்க ஆரம்பித்தேன். டிஎன்பிசி ஒரு 2 மாதம் படித்தேன். 2 மாதம் படிச்சுட்டு அதில் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோரை வாங்கினேன். அடுத்தது டிஎன்பிசி விட்டுட்டு பேங்குக்குள்ளே போனேன். பேங்க்கில் எனக்கு இங்கிலீஷ் சரியாக இன்டர்வியூவில் வரலன்னு சொல்லிட்டு பேங்கை ஸ்கிப் பண்ணேன். அதுக்கடுத்து ரயில்வேக்குள்ளே வந்தேன், ஜேஇ. அப்படி பேரலாக எஸ்எஸ்சியும் படித்தேன். இந்த மாதிரி எக்கச்சக்க தப்பு பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் தான். எஸ்எஸ்சியும் ரயில்வேயும் நீங்கள் சிமிலராக ப்ரிப்பரேஷன் போடலாம்ப்பா, தப்பே கிடையாது. எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம். ஓகேவா? அப்போது அதை நீங்கள் சிமிலராக ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. பேங்கிங்னா பேங்கிங் அப்படியே போயிருங்க. ஆனால் பேங்கிங் படிச்சுட்டு எனக்கு வரலங்கிறவங்க ரயில்வேக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பேங்கை திருப்பி தொடாதீங்க. சரிங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்களும் ரயில்வேக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவை வெறும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான். இது எல்லாமே நீங்கள் சூப்பராக படிப்பீங்க. ஓகேவா? அப்போது யார் இந்த ப்ரிப்பரேஷனை போட்டாலும் நான் இந்த ரயில்வேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதை மட்டுமே படிங்க. ஸோ உங்களை நீங்கள் வந்து நம்புறீங்க, இந்த எக்ஸாம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஆனாலும் இதை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நான் அந்த தப்பை பண்ணல. நான் பண்ண தப்பு என்னது, எல்லா எக்ஸாமும் நான் கிளியர் பண்ணணுன்ற ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கணுங்கிறதுனால எல்லா பக்கமும் நான் காலை வச்சேன். அதான் நான் பண்ண தப்பு. அந்த தப்பை பண்ணாதீங்க. 2வது ஹார்ட் ஒர்க். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாமல் போயிடுது. என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, இஷ்டம் போல் படிச்சுட்டு நான் நிறைய படித்தேன் ஆனால் ஒன்றுமே நான் வந்து கிளியர் பண்ண மாட்டேங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் எப்படி தெரியுமா பண்ணணும், இந்த ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை மட்டும் பாருங்கள். ஃபோனை நோண்டிட்டு இதை பண்ணிட்டு இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இது பண்ண முடியாது. ஒரு அரை மணி நேரம் கிடைச்சாலும் அதில் என்ன உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதெல்லாம் பண்ணினேன். எனக்கு டைமே இல்லாதப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் கிடச்சா என்ன பண்ணேன்னா, ஃபோனில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்குறது கிடையாது. ரீல்ஸ் போய் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த ஆப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிஎஸ் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் ஒரு 2 ஆப் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். கிரேடப்பும் டெக்ஸ்ட் புக்கும். அதில் என்ன பண்ணால் மினிமம் போடுவான், லைவ் போடுவான். இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு ஆன்சரை பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஹாஃப் அன் ஹவரில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கணும். இதை தான் நான் பண்ண போகிறேன். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மணி நேரத்தை வீணாக்கிட்டா, ஒரு நாளில் வீணாக்கிட்டோன்னா உங்களுக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கணும். அப்படி பண்ணீங்க, அப்படி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தம். அதை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிற டைமில் படிங்கப்பா. நான் ஒர்க்குக்கு போகிறேன் என்னமும் இருந்துட்டு போகுது, கிடைக்கிற டைமில் படிக்கிறதே பெரிய ஹார்ட் ஒர்க் தான். அது 3 மணி நேரமாக இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலையை அடிக்க முடியும். 3வது கன்சிஸ்டன்சி. அது என்ன கன்சிஸ்டன்சி அப்படின்னா, விடாமுயற்சி. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விடாமுயற்சிங்கிறது கிடையாது. ஓகேவா? விடாமுயற்சி வந்து எப்போ வரும் தெரியுமா, வைராகியமானவங்களுக்கு தான் வரும். நம்ம வைராக்கியம் இல்லாதவங்கன்னா அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாருமே வைராக்கியமானவங்க தானே. ஒரு ஹிந்திக்காரங்களே வைராக்கியமாக என்ன தெரியுமா பண்ணுறான், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸோட நிப்பாட்டிட்டு அவனால படிக்க முடியுது. அப்போ உங்களால் ஏன் படிக்க முடியாது?
ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நானும் கிட்டத்தட்ட உடனே எல்லாம் வேலையை வாங்கலப்பா. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல தான் இத்தனை எக்ஸாம் கிளியர் ஆச்சு. உடனே எல்லாம் என்னால் வேலையை வாங்க முடியல. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நான் இருந்தேன். என்னுடைய பிரச்சனைகளை நான் வந்து ஓவர் கம் பண்ணேன். இதை மாதிரி தான் நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே சில லேக் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். சயின்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் சயின்ஸ் எடுத்து படித்தேன். ஜாகிரபி பிடிக்கவே பிடிக்காது. ஜாகிரபி எடுத்து படித்தேன். படிங்க. நமக்கு வேலை வேணும்னா நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு போராடி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வேலையை வாங்க முடியும். கடைசியாக ஒரே வார்த்தை சொல்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலை உங்கள் கையில் இருக்கும். இது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நான் சொன்ன அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சீங்கன்னா. ஸோ தேங்க்யூ. நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து எதுக்குன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து எல்லாருக்குமே வேணும். நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுனது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் கூட நான் எப்படி நான் போட்டி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் என்கிட்ட பேசினான். சில பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க. நான் 2 வருஷம் நான் வந்து வேலைக்கு போகாமல் படிக்கணுமே, எங்கள் வீட்டில் என்ன பதில் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்புங்க, நம்பிட்டு படிங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். படிக்கிறவன் படிச்சுட்டு போட்டோம். நமக்கு இந்த வழியில் போனால் பாஸ் பண்ண முடியும், இதை தேர்ந்தெடுத்தா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புரியலனாலும் கேளுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் கேட்கலாம். டவுட்ஸ் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ஒரு வழியில் போகும்போது அவன் எங்கேயும் இருந்துட்டு போகிறான். நம்ம டைரெக்டாக அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வேலையை வாங்க முடியும். ப்ரிப்பரேஷன் போட்டுக்கிட்டே இருக்கட்டும். அவன் சிலவே சொல்லுவான், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கலாம். அவன் ட்ரை தான்பா பண்ணுவான், அதுக்கான உழைப்பு போட மாட்டான். ஆனால் நம்ம உழைப்பு போடுறோம், அதுக்கான கரெக்டான நேர்த்தியான அந்த வழியில் போகிறோம், வேலையை வாங்குகிறோம். ஓகேவா? நம்ம வந்து மேக்ஸ் வீடியோ, அதாவது சில பேர் வந்து என்னென்னா இந்த டெக்னீஷியன் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு நான் வந்து சயின்ஸும் போடணும்னு தான் பார்த்துட்ருக்கிறேன். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியெல்லாம் போடும்போது எக்கச்சக்கமாக என்ன பண்ணுவானுங்கன்னா, நிறைய பேர் உட்காந்து பார்ப்பானுங்க, அப்படி ஆசையாக பார்ப்பானுங்க. ஆனால் படிக்கிறது அது எப்படி நான் வேலையை வாங்கினேன், அந்த படிப்பு இதெல்லாம் படிங்கடா அப்படின்னு சொன்னால் அதை படிக்கிறதே கிடையாது. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்லாம் போட்டுட்ருக்கிறேன். ஓரளவுக்கு மற்ற சேனல்ஸை விட நான் வந்து கண்டென்ட் அதிகமாக தான் கொடுக்கணும்னு பார்த்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வேலையை வாங்க முடியும். சும்மா நம்ம வந்து மோட்டிவேஷனாக அப்படி போயிட்டார் நம்மளும் போயிடலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம உழைக்கிறதுக்கு கண்டென்ட்லேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டால் அந்த நம்பர் சிஸ்டமே முடிஞ்சு போயிடும். அடுத்து நான் கண்டினியூஸாக நான் அட்வான்ஸ் மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆப்டிக்கு நிறைய சேனல் இருக்குது. அட்வான்ஸ் மேக்ஸுக்கு ரொம்ப சேனல்லாம் கிடையாது. அட்வான்ஸ் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். உங்களால் சீக்கிரமாக இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை விட அதிகமான தூரத்துக்கு போக முடியும். ஓகேவா? அவங்க வந்து ஒரு மிட்வேல இருக்காங்க, 70% இருந்தாலும் நம்மளால் ஷார்ட் டேர்மில் ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.